என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதனை நீ பதற்றப்படாமல் கேட்க வேண்டும். நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன். என் குழந்தைக்கு வார்த்தையில் கேட்ட ஒரு விஷயம் உன் கையிலேயே உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, இந்த மங்கள நாளில், இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏதாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கேட்டது உன் கைகளில் இருக்கும். நான் இன்று உனக்கு உறுதியை தருகின்றேன். அந்த வாக்குறுதியை உனக்கு நான் மனதார தந்துவிட்டேன். உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த தாயானவள் என்னை வணங்கி உனக்கு வேண்டியதை நீ மனதார நினைத்துக்கொள். நீ என்ன கேட்கப் போகிறாய் என்று கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் என் குழந்தை, நீதான் நேரத்திற்கு தகுந்தாற்போல மனதை மாற்றி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமென்று உறுதியாக என்னிடத்தில் கேட்கின்றாயோ, அந்த ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு என் முன்னால் நிற்கின்றாயோ, அந்த விஷயத்தை என்னிலாவது நான் கொடுத்து விடுவேன். அந்த நாள் ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் உன் கையில் கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதையோ கெட்டதையோ காண்பித்து கொடுத்திருக்கின்றேன். நீயோ ஒவ்வொன்றையும் நீ அதனை இழக்கும் பொழுது உன் மனவேதனை அடைகின்றாய். அப்படி அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகள், இவை எல்லாமே உனக்கு எந்நாளும் நீங்காத அளவிற்கு உன் மனதில் இடத்தை பிடித்திருக்கின்றது. நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் கிடைத்துவிட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான். ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் கடந்து காத்திருக்கின்றாய், சந்தித்திருக்கின்றாய். மனமுழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நுழைந்தேன். அதிகபட்ச வேதனைகளை நீ கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகியை நாடி வந்தாய். இவள் இப்பொழுது நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய். அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனையோ மாற்றங்களை நீ சந்தித்திருக்கின்றாய் என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையிலிருந்தே விரட்டி அடித்திருக்கின்றேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் இல்லாத சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். அதையும் மீறி உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தத்தான் வருகின்றதே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் கிடையாது. என் குழந்தையே, உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன். யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்ய நினைக்காத மனதல்லவா? யார் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதில் தவம் கொண்டவர் அல்லவா? அடுத்தவர் கஷ்டப்பட்டால், அதுவும் யார் என்று தெரியாதவர் கஷ்டப்பட்டால் கூட அதை நினைத்து என் குழந்தை நீ மனம் வருந்துகின்றாய் அல்லவா? எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தியே உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அத்தனை இளகிய மனம் கொண்ட என் குழந்தை, இன்று என் முன்னால் உனக்காக சிந்துகின்ற கண்ணீரை நான் உனக்காக நிச்சயமாக துடைப்பேன். நீ உனக்கான இடத்தில் ஒரு விஷயத்தை முதன்முறையாக கேட்கின்றாய்.
அதாவது இந்த நாள் நீ நின்று கேட்கப் போகின்றாய். அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு நான் கொடுப்பேன் என் தங்கமே. அது சரி என்று உனக்கு தோன்றிவிட்டது என்றால் நிஜமாக அதனை உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன். ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது? நன்றாக தெரியும் அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் என்று. உன்னுடைய பிடிவாதம் என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே. இப்பொழுது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு முன்னால் அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணமும் இதுதான். மற்றவர்கள் எப்பொழுதும் நீ எப்போதும் போல நடந்து கொண்டாய் அப்படியானால் என்று நினைப்பார்கள் தெரியுமா? இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. இவர்களுக்கு முழுமையாக உண்மையாக நினைக்க தெரியாது. ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரியது அது பெரியது என்று விலகி சென்றிருப்பார் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்வில் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாதா? நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை எடுத்துவிடு. உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து கேள். இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் உன் மனது நிம்மதி அடையும், எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற தெளிவான முடிவினை எடுத்துக்கொள். கேட்பது ஒன்றுதான், அது கிடைப்பது இன்னும் 7 நாட்கள். இந்த அம்மா சொல்கின்றாளா அல்லது நம்மை சமாதானப்படுத்த சொல்கின்றாளா என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டாம். இந்த தாயானவள் உனக்கு நான் எப்பொழுதும் பொய்யே சொல்ல மாட்டேன். உனக்கு நான் தந்து கொண்டிருப்பது சத்தியம். இந்த தெய்வ வாக்கு என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது. இனி எந்நாளும் உன் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும் என் குழந்தையே. இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட வேண்டும் அவசியம் இனி உனக்கு வராது. யார் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும். அந்த நிலைக்கு உன்னை இந்த தாயானவள் நான் கொண்டு செல்வேன். சிலருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட வார்த்தை கையில் கிடைத்துவிட்டது என்றால் இத்தனை நாளும் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை உன் வார்த்தையில் கொடுக்க நினைத்ததுதான் இந்த தாயானவள். உன் அம்மா என்றுமே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ எண்ணம் போல வாழ வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடக் கூடாது. உன் மனம் இரங்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக இரக்கப்பட வேண்டும் என்பது அவசியம். அதற்காக ஒருபொழுதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றாலும் சாணக்கியத்தனம் உன்னுள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு உன்னை பற்றி உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சகுனிகள் என்பதை நீ